कंसचा ओके वासु let's do the prayer. Vasudevasudam devam कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं. நமஸ்காரம் எல்லாருக்கும், வெல்கம். இப்போ நம்ம பாகவதம்ல பார்த்துட்டு இருந்தோம், கிருஷ்ணலீல முடிச்சோம். இந்த ஸ்ரீமத் பாகவதம்ன்றது அது ஒரு பெரிய கடல். அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நானே யோசிச்சேன், ஏன் நம்ம எல்லாம் இந்த வயசுல தானே ஆரம்பிச்சிருக்கோம், முதல்ல சின்ன வயசுலயே நம்ம வீட்டுல எல்லாம் எதுக்கு நமக்கு பாகவதம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி தரல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். லலிகா அவங்க சம்பந்தி எல்லாம் 8 வயசுல இருந்து பாகவதம் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த வயசுல அட்லீஸ்ட் இந்த வயசுல என்ன படிச்சோம் அது வேற விஷயம். இந்த வயசுல படிக்கும்போது அப்பா எவ்வளவு விஷயம். ஐயோ, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வாழ்ந்திருந்தா வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் சுவையாகவும் இன்னும் கொஞ்சம் நிம்மதியாகவும் இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி தோன்றது. சரி, பரவாயில்ல, இப்போ ஆரம்பிச்சோம் இல்லையா. சோ இது 12 அதை பத்தி எல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர் முதலே பார்த்தாச்சு. 12 ஸ்கந்தங்கள் அப்படின்னு. இதுல ஆரம்பத்துல இருந்து முதல் ஸ்கந்தம், 2வது ஸ்கந்தம் அப்படி போகலாம். அதுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் 4 ஸ்கந்தம் பெரிய பெரிய விஷயங்கள். அவ்வளோ பாண்டித்யம் எனக்கு கிடையாது, பார்க்கலாம் ஒரு சமயம் முடிஞ்சானா. அப்புறம் அதனால கொஞ்சம் சுலபமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிருஷ்ணலீலாவில் ஆரம்பிச்சோம். இப்போ கிருஷ்ணலீலா ரொம்ப முடிச்சுட்டோம் நம்ம. அதுக்கப்புறமா உத்தவ கீதா அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அந்த உத்தவ கீதாக்குள்ள 1000 விஷயங்கள் இருக்கு. அத எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதனால உத்தவ கீதா அப்படின்னு எடுத்துட்டோன்னா that will go for so many days. அப்படி எடுத்துக்காம உத்தவ கீதாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன செய்திகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த முதல்ல உத்தவ கீதா அப்படின்னு ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் ஐ திங்க் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். யாதவ குலத்துலதான் கிருஷ்ணர் பிறந்தார். அவர் துவாரகாபதிய எல்லாம் மகாபாரதம் எல்லாம் முடிச்ச அப்புறமா அவர் துவாரகா அரசனாக இருக்காங்க. அப்ப அந்த ரொம்ப வசதி வந்துட்டாலே நம்மளே கூட பாப்போம், மினிஸ்டர் வீட்டு குழந்தைங்க எல்லாம் சரியாவே பிஹேவ் பண்ண மாட்டாங்க. எல்லா அஷ்டகாசமும் அவங்கதான் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்குது. அதே மாதிரி இந்த யது டைனாஸ்டி துவாரகாபுரியில என்ன ஆச்சுன்னா, இளைஞர்களுக்கு எல்லாம் ரொம்ப திமிர் ஜாஸ்தி ஆயிடுறது. இது பகவான் பாக்குறாரு, இது விட்டு வைக்க கூடாது, இதுக்கு எதனா ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது இந்த குழந்தைங்களை, இந்த பையங்களை, இவர்கள் எல்லாம் ஒரு ரிஷிய அவமானப்படுத்துறாங்க. அந்த ரிஷி சாபம் கொடுத்துடுறாங்க. அந்த சாபத்தால யது வம்சமே அழிய போறது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணருக்கு தெரியறது. சரி, நம்ம இது அழிச்சுதான் ஆகணும், இந்த மாதிரி ஒரு புல்லுருவிகளை வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதுக்கு தேவையான ஒரு விஷயங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த யது வம்சம் முடிய போறது எல்லாம் ஒரு ஆண் பிள்ளை இல்லாம எல்லாரும் அழிஞ்ச அப்புறமா தான் நம்ம வெளியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் பலராமரும் அவரும் 2 பேரும் முடிவு பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி சமயத்துல நான் அவரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அப்ப ஃப்ரெண்டுன்னா அவர் உத்தவர் எப்படி இருப்பார்னா பகவான் கிருஷ்ணர் மாதிரியே இருப்பாராமா. அவர் கோகுலத்துக்கு போய் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டுவான்னு பகவான் கிருஷ்ணர் அனுப்பும் போது அவர் கோகுலத்துல நுழைஞ்ச உடனே எல்லாரும் பகவான் கிருஷ்ணர்னு நினைச்சுக்கிட்டாராம். யார் மேல நம்ம ரொம்ப அன்பா இருக்கோமோ, ரொம்ப அட்டாச்சா இருக்கோமோ, அவங்களோ மாதிரியே பிஹேவ் பண்றது, அவங்கள மாதிரியே ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிறது அப்படின்னும் போது நம்மளோட
செயல்பாடுகளும் அவங்கள மாதிரியே மாறும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி உத்தவர் வந்து ஆல்மோஸ்ட் 3/4 கிருஷ்ணாவே ஆயிட்டாரு. அப்போ உத்தவரை கூப்பிட்டு இந்த மாதிரி முடிஞ்சிடுச்சுப்பா நம்மளோட இது, துவாரகாபுரியே வந்து கடலுக்குள்ள போய் அழிய போறது. நானும் வந்து திருப்பி அதுக்குள்ள தேவர்கள்லாம் நீங்க எத்தனை வருஷமா அது வரவே இல்லை, 182 வரை இது இருக்காங்க அப்படின்னு சொல்லி, 142 சாரி, ஐ எம் நாட் வெரி ஷுர் ஆஃப் த டேட். நீங்க வந்து திருப்பி வைகுண்டத்துக்கு திருப்பி வரணும்னு கேட்கும்போது அவர் சொல்ல, இந்த மாதிரி நான் போக வேண்டிய காலம் வந்துடுச்சு, என்னோட அவதாரம் வந்து முடிவுக்கு வர போறது, நீ போய். அப்போ உதவர் அழுவுறாரு, ஐயோ ஒன்னா நீ இல்லாமல்லாம் நாங்கெல்லாம் ரெடி ரெக்கனர் மாதிரி நீ கூடவே இருந்து வந்து இது இப்படி சொல்லி கொடுத்தாதான் நாங்க எங்களோட வாழ்க்கை, என்னால எல்லாம் ஒன்னும் நீ இல்லாம ஒரு வாழ்க்கை என்னால எண்ணி பார்க்கவே முடியாது, நீ போகாத, இல்லைன்னா என்னையும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரகல் பண்றாரு. அப்ப பகவான் சொல்றாரு, அப்படி இல்ல, நீ வந்து பத்ரிகாசத்துல போய் நான் உனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் இந்த ஞானத்தை நீ எல்லாருக்கும் பிறகு யுக யுகமா இருந்து நீ அதாவது உத்தவருக்கு வந்து அழிவே கிடையாதம்மா, அவர் இன்னும் எங்கேயோ இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீ எப்பவுமே இருந்து நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் நீ சொல்லணும், நீ என்ன சொல்லி கொடுத்தனே தெரியாது, உன்னை பார்த்து நான் வந்து பண்ணேன் அவ்வளவுதான், எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த உத்தவ கீதா அப்படின்றத ஆரம்பிக்கிறது. உத்தவ கீதாக்குள்ளேயே நிறைய விஷயம், 24 குருமார்கள் பார்த்தோம் இல்லையா, அதுவும் உத்தவ கீதால வர்றதுதான். ஹம்ச கீதான்னு ஒண்ணு இருக்கு, 19 ஸ்லோகங்கள், அதுவும் உத்தவ கீதால வர்றதுதான். பிக்ஷு கீதா அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல வந்து நான் நினைச்சேன், இந்த உத்தவ கீதான்னு அப்படியே எடுக்கிறதுக்கு பதிலா அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுலதான் வந்து இப்ப நான் எடுத்துட்டு இருக்க டாபிக் வந்து ராஜா நேமியின் 9 கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 9 கேள்விகளுக்கு 9 ரிஷிகள் வந்து பதில் சொல்றாங்க. ரொம்ப உன்னதமா இருந்தது. அது கொஞ்சம் புரியுறாப்படியும் இருக்கு, ஒரு உன்னதமான விஷயங்கள்லயும் இருக்கு. அதனால அத நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சோ அருண் இதுக்கு வந்து கேப்ஷன் பாகவத செய்திகள் 2 அப்படின்னு போட்டுக்கோம். நீங்க அதுக்கு ஒரு கேப்ஷன் தருவீங்க இல்லையா ஆன்லைன்ல, புரியுதா? இப்ப கிருஷ்ணலீலா அப்படின்னு போட்டோம், அத கண்டினியூ பண்ணாம பாகவத சிந்தனைகள் 2 அப்படின்னு போட்டுக்கோம். நான் அட்மின் இல்ல மாதிரி, so only admin can change. இல்ல அட்மின் இல்ல அருண், உங்களோட ரெக்கார்ட் பண்றீங்க இல்லையா, அந்த ரெக்கார்டிங்க்கு ஒரு கேப்ஷன். சரி சரி ஷூர் ஷூர். ஓகே ஓகேம்மா, தேங்க்யூ சோ மச். சோ இது வந்து நான் பண்ணேன், இது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, பகவானோட தாய் தந்தையர் தான் வசுதேவரும் தேவகியும் இல்லையா. அவங்க வந்து பகவானோட துவாரகாபுரியில ரொம்ப சந்தோஷமா பையனோட இருக்காங்க. ஆனா அவரு வசுதேவருக்கு வந்து நம்ம கிருஷ்ணரோடயே இருக்கோம், நமக்கு எந்த ஞானமுமே வரலையே, இவர்கிட்ட போய் கேட்டானா, ஐயோ நீ அப்பா, நீ வந்து எனக்கு தந்தை, உனக்கு வந்து நான் சொல்லித்தர நிலைமையெல்லாம் கிடையாது, நான் வந்து என் காலை வந்து வணங்கிட்டு போறான், எனக்கு யார் சொல்லி தருவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு அவர் புலம்பிட்டு இருப்பாரு. அதுக்குள்ள துவாரகாபுரியில இருந்து எல்லா ரிஷிகளும் நீ அழிய போறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வேற வேற இடத்துக்கு போயிடுவாங்க. ஆனா நாரதர் மட்டும் பகவானை பார்க்காம அவரால் இருக்கவே முடியாது. அதனால அவர் அடிக்கடி துவாரகாபுரிக்கு வந்து பகவானை பார்த்துட்டு போகும்போது அப்பா அம்மான்னு சொல்லிட்டு வசுதேவரும் தேவகியும் வணங்கிட்டு போவார். அப்போ ஒரு தடவை வந்து வசுதேவர் நாரதர் கிட்ட கேக்குறார், பாருப்பா நீ எல்லாம் பெரிய ஞானி, எனக்கு ஒரு ஞானமும் இல்ல, கிருஷ்ணரையே வந்து நான் வந்து ஒரு புள்ளையா பெற்றேனே ஒழிய எனக்கு ஒரு ஞானமும் வரல, அவர்கிட்ட கேட்டானா அவரு எங்கால வந்து வணங்கிட்டு போறாரு, அப்ப நான் எனக்கு யாருதான் சொல்லி தருவாங்க, ஞானத்தை கொடுக்கறதுக்கு ஒரு குரு வேணும் அப்படின்வாங்க, இல்லைன்னா பகவான் கிட்ட இருந்து நேரா கத்துக்கணும்னுவாங்க, இந்த பகவான் நேரா சொல்லி தர மாட்டேங்கிறார், நீங்க தான் எனக்கு ஒரு வழி கிடைக்கும். சரி உனக்கு என்ன வேணும், எனக்கு ஞான பாதையில எப்படி போறதுன்னு வேணும், ஞான பாதையில போய் நான் வந்து பகவானோட சரணடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. அப்ப நாரதர் சொல்றாரு, உங்களுக்கு ஞாபகம் இல்லை போல இருக்கு,
போன 3 ஜென்மமா இதே கேள்விதான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா ஒவ்வொரு ஜென்மத்திலயும் உங்களோட ஆசை வந்து பகவான வந்து தன்னை என்ன பிள்ளையா இருக்கணும்ன்றத ஆசை வந்து உங்களோட ஞானம் வேணும் அப்படின்ற ஆசைய மறைச்சிடுச்சு. அதனால 3 ஜென்மத்திலயும் உங்களுக்கு பகவான் குழந்தையா பிறந்தாரே ஒழிய நீங்க வந்து ஞானம் கேட்கல. ஆனா இதே கேள்வியா ஒவ்வொரு ஜென்மத்திலயும் நீங்க கேட்டிருக்கீங்க. ஒவ்வொரு ஜென்மத்திலயும் உங்களுக்கு ஒவ்வொரு விதமான ரிஷிகள் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க மறந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓஹோ அப்படியா, சரி எனக்கு வந்து எப்படி இந்த ஜென்மத்துல அட்லீஸ்ட் எனக்கு ஞானத்தை கொடுத்து எனக்கு ஒரு முக்திய கொடு. இந்த ஜென்மத்துல நான் என்ன கேள்வி யார்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது அத நாரதர் வசுதேவருக்கு சொல்றார். இத கிருஷ்ணர் உத்தவருக்கு சொல்றார். புரியுதுங்களா? எப்படியுமே கதைக்குள்ள கதை வரும் இல்லையா? சோ இந்த ராஜாவா எந்த ராஜாவா இருந்தார்னா ராஜா நிமி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவரு மிதிலாபுரி அரசனா இருந்தார். மிதிலாபுரி அரசன் நமக்கு தெரிஞ்ச ஜனகர் தான். அது ஒரு காலம், இது ஒரு காலம். ஜனகர காலகாலம் ஆண்டுட்டு இருந்தா அதுக்கு முன்னால வேற ராஜாக்கள் இருப்பாங்க இல்லையா? சோ இந்த ராஜா நிமின்றவர் வந்து ஒரு மிதிலாபுரிய அரசாண்டுட்டு இருக்கார். இப்போ ஒரு ராஜாக்கள்லாம் வந்து என்ன பண்ணணும்னா அவங்க கையில தான் வந்து அந்த ராஜ்யத்தோட சுபிக்ஷம் இருக்கு. அதனால அவங்க வந்து யாகங்கள் யக்ஞங்கள் எல்லாம் நம்ம சனாதன தர்மத்துல யாகம் பண்ணணும், யக்ஞம் பண்ணணும், தபஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் இருக்கு. சோ எல்லாரும் யாகமும் யக்ஞமும் பண்ண முடியாததுனால எல்லாருக்காகவும் ராஜாக்கள் பண்ணுவார். இப்போ வந்து நம்ம குருஜி நமக்காக எல்லாம் பண்றாரு இல்லையா? வந்து இந்த சமயத்துல ஐ ஜஸ்ட் டேக் 1 minute டு சே தட் இந்த தடவை அவரோட யக்ஞங்கள் யாகங்கள் எல்லாம் வந்து நவராத்திரி எப்போ 10 நாள் பண்ணார் இல்லையா? அது வந்து இட் வாஸ் இன் சச் அ பிக் ஸ்கேல். ஆகம விதி பிரகாரம் அவர் எல்லாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ ஹஸ் டிக்ளேர்ட் இட் ஆஸ் இட் இஸ் அன் இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோவே வந்து அதுக்கு வந்து கொடுத்துருக்கு. இது சொல்லும் போது குருஜியோட கண்ணுல வந்து தண்ணீர் வந்துச்சா. அவர் நான் சின்ன பிள்ளைந்து வந்து நம்மளோட சனாதன தர்மத்தை எப்படின்னா மேல கொண்டு வரணும், எல்லா உலகம் பூரா இது எல்லாருக்கும் தெரியணும் நான் நினைச்சேன். இன்னைக்கு அது நடந்திருக்குன்னு சொல்லும் போது அவர் வந்து ரொம்ப இமோஷனலா கண்ணீர் விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. கண்ணீர்னா அது வந்து ஒரு ஆனந்த கண்ணீர் இல்லையா? சோ அந்த மாதிரி ராஜாக்கள் எல்லாம் வந்து யக்ஞமும் யாகமும் பண்ணி இந்த ராஜா நிமின்ற வந்து ரொம்ப கிரமமா வந்து யக்ஞம் எல்லாம் பண்ணுவார். அவர் யக்ஞம் பண்ணும்போது எல்லா ரிஷிகளும் தேவர்களுக்கு எல்லாம் ஆகுதி கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி சில ரிஷிகள் எல்லாமும் வருவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு யக்ஞம் நடக்கும்போது ஒரு 9 ரிஷிகள் வராங்க. இந்த 9 பேர் யாரு அப்படின்னா பகவானோட 10 அவதாரங்கள் நமக்கு தெரியும். ஆனா அதை விட நிறைய சின்ன சின்ன அவதாரங்கள் எல்லாம் இருக்கு. கபில முனி வந்து பகவானோட அவதாரம் அப்படின்னு சொல்லுவோம். கர்த்துமா வந்து பகவானோட முதல் அவதாரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ராஜா ரிஷபா அப்படின்னு சொல்லிட்டு ரிஷப ராஜா ஒருத்தர் இருந்தார். அவரு வந்து ராஜாவா இருந்தாலும் ரொம்ப ஞானியா இருந்தார். அவருக்கு வந்து 100 குழந்தைகள் பிறந்தது. அவரும் வந்து ஒரு பகவானோட அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 100 குழந்தைகள்ல பெரிய பையன்தான் பரதன். பரதனோட 3 ஜென்மங்கள் நம்ம பார்ப்போம் இல்லையா? இதுல வந்து முதல் ஜென்மத்துல ராஜாவா இருக்கார். இந்த ரிஷப ராஜா வந்து என்ன பண்றாருன்னா தன்னோட 100 குழந்தைங்களுக்கும் ஞானத்தை கொடுத்துட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அந்த ஞானம் இவர்தான் ராஜாவாச்சே, ராஜ்யத்துல உட்காந்து அரண்மனையில உட்காந்து சொல்லக்கூடாதா? சொல்லாம ஒரு காமன் பப்ளிக் பிளேஸ்ல எப்படி கூட்டம் இருக்கோ அந்த இடத்துல தன்னோட 100 பையங்களும் உட்கார வச்சு அவருக்கு ஞானம் வழங்குறார். ஏன் இந்த மாதிரி வெளியில வந்து எல்லாரும் கேக்குறாங்க, நீங்க தான் ராஜாவாச்சே, உங்க ராஜ்யத்துக்குள்ள உங்க அரண்மனைக்குள்ள உங்க பையங்களை உட்கார வச்சு சொல்லக்கூடாதா? இல்ல, நான் அவங்களுக்கு என்ன சொன்னேன்றது எல்லாருக்கும் தெரியணும். அப்பதான் அவங்க நாளைக்கு தவறா நடக்கும்போது இந்த சமூகமே அவங்களை திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஞானத்தையும் கொடுத்துட்டு இனி இதுக்கு மேல நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாயில கூழாங்கல் போட்டுட்டு அதுக்கப்புறமா அவர் பேசவே இல்லையா. அவர் வந்து போயிடுறார், சன்னியாசம் போயிடுறார். இந்த 100 குழந்தைங்கள்ல எல்லாரும் 81 பேர் வந்து இந்த
மத்தவங்களுக்கு தெய்வீக காரியங்கள் செஞ்சு கூட புரோகிதரா போயிடுறாங்க. பரதர் வந்து ராஜாவா பட்டம் சூட்டிடுறாங்க. கடைசி ஒரு 9 ரிஷிகள் வந்து அவங்க ரிஷிகளா போயிட்டு எல்லா ராஜ்யத்துக்கும் போயிட்டு ஒவ்வொரு ராஜாவுக்கும் வந்து அவங்க ஞானத்தை கொடுப்பார். எப்பவுமே ஒரு ராஜா வந்து கூட ஒரு அவங்க ராஜ்யத்துல வந்து ஒரு ராஜ ரிஷிய வச்சிருப்பாங்க இல்லையா. அவங்கதான் வந்து அவங்களுக்கு தப்பு ரைட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பார்த்திருக்கோம், வசிஷ்டர் வந்து நம்ம தசரதரோட அரண்மனையில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து ஒரு ராஜாக்கு நல்லது கெட்டதுக்கு இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் எல்லாரும் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ நல்லது கெட்டது சொல்லி தர்றதுக்கு ஒரு ஞானி வந்து கூடவே இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இந்த ராஜா நேமிக்கு வந்து இந்த 9 ரிஷிகள் வந்து வராங்க. அவங்க அந்த யக்ஞசாலைக்குள்ள யக்ஞம் நடக்கிற இடத்துக்கு வந்த உடனே அந்த இடமே அப்படி பிரகாசமா ஆயிடுதான். ஏன்னா தே ஆர் ஆல் ரியலைஸ்டு சோல்ஸ். அந்த மாதிரி அப்பதான் அந்த ராஜாவுக்கு இவ்வளவு ஞானிகள் நமக்கு வந்திருக்காங்க. ஒரு ஹியூமன் பர்த் கிடைக்கிறதே எவ்வளவு கஷ்டம். அந்த ஹியூமன் பர்த்லயும் எனக்கும் வந்து எப்படின்னா ஞான வேட்கை இருக்கு, ஞானத்தை அடையணும்ன்ற இருக்கு. என்னோட ஆசைக்கு ஏத்த மாதிரி இவ்வளவு ஞானிகள் வந்திருக்காங்களே, இவங்களோட சத்சங்கத்தை நான் மிஸ் பண்ணவே கூடாது. இங்கதான் வந்து சத்சங்கத்தோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. அதுக்கு ஒரு சின்ன கதை, அந்த கதையை பார்த்துட்டு நம்ம போலாம். ஒரு காலத்துல வந்து ஒரு 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 பொம்பளை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அந்த ஒய்ஃபுக்கு வந்து சத்சங்க அட்டன் பண்றதுன்னு எங்க யாரு பேசினாலும் யாரு ஞானம் சொன்னாலும் அத போய் கேட்கறது வந்து ஒரு வழக்கமா வச்சுட்டு இருக்கா. அவ ஹஸ்பண்ட் வந்து எல்லா இடத்துக்கும் நீ போயிட்டு வா அப்படின்னு நினைப்பாரு. வந்த உடனே நீ என்ன கேட்ட அப்படின்னு சொல்லுவா. அதை ஃபுல்லா அவர் வந்து ஹஸ்பண்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஒரு நாள் வந்து சத்சங்கத்துக்கு போயிட்டு வந்து உடனே சீக்கிரமே வந்துட்டால, ஏன் இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட, சத்சங்கம் நடக்கலையா அப்படின்னு. இல்ல இன்னைக்கு என்னன்னே தெரியல, எனக்கு ஒரே தூக்கமா வந்தது அப்படின்னு நித்ரா தேவி வந்து கேட்பாளாமா. எனக்கு பகல் வேளையில எங்க இருக்கிறதுனே தெரியலன்னா நான் பிரம்மா சொன்னா, நீ ஒண்ணும் கவலையே படாத, சத்சங்கம் நடக்கிற இடத்துக்கெல்லாம் போவாங்க, எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, உனக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி சொன்னதுனால எனக்கு ரொம்ப தூக்கமா வந்துருச்சு, என்னால ஒண்ணுமே கேட்க முடியல. அதனால எழுந்து வந்து அப்புறம் என்னதான் கேட்டேன்னு 3 வேர்டு தான் கேட்டேன். என்னன்னு, அவன் வந்தான், அவன் அமர்ந்தான், அவன் எழுந்து போயிட்டான், இந்த 3 தான் என் காதுல விழுந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்துல அவங்க வீட்டுல பக்கத்து ரூம்ல வந்து பக்கத்து இதுல வந்து ஒரு திருடுறதுக்காக வந்திருக்கான். ஹீ கேம் அப்படி சொன்னா அந்த ஐயோ நம்ம வரதை அவன் பார்த்துட்டான் போல இருக்கு, இவங்களாம் ரொம்ப புத்திசாலியா இருக்காங்களே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு எங்கன்னா ஒளிஞ்சுக்கலாம், நம்மள மண்டையில கட்டையில போட்டு விட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு ஒரு மூலையில போய் உட்கார்ந்தான். அந்த சமயத்துல ஹீ கேம் ஹீ சாட் அப்படின்னு அவன் உட்கார்ந்தான். அழகே நான் உட்கார்றது கூட அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, நைஸா எழுந்து ஓடி போயிடணும் அப்படின்னு அவங்க எழுந்திருக்காங்க. ஹீ இஸ் கோயிங் அப்படின்னு சொல்லி இந்த 3 வார்த்தையிலே அவங்க வீட்டுல இருந்து திருடன் வந்த திருடன் பயந்துன்னு ஓடி போயிட்டான். அந்த மாதிரி சத்சங்கத்துல நம்ம தூங்குறா கூட அதுல வந்து நிறைய லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இது. அதனால சத்சங்கத்தை மிஸ் பண்ணக்கூடாது. இந்த ராஜா நெம்மி என்ன பண்றாருன்னா, அவங்களுக்கெல்லாம் ஞான சபைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அங்க ஞான சர்ச்சை நடக்கும். இந்த 9 ரிஷிகளை ஞான சர்ச்சைக்காக மறுநாள் போயிட்டு அந்த ஞான சபையில உட்கார்ந்துட்டு இருக்கு. அவங்க போய் பேசுறாங்க, சரி இவர்கிட்ட நம்ம எல்லா ஞானத்துக்கு நம்ம இருக்கிற சந்தேகத்தை எல்லாம் கேட்டு தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து ரொம்ப தீவிரமா இருக்கார். இந்த 9 ரிஷிகளும் இருக்காங்க. இவரோட 9 கேள்விகளுக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு ரிஷி வந்து பதில் சொல்றாங்க. அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து அவர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். அது என்னன்னா, வாட் இஸ் பாகவத தர்மம்? பாகவத தர்மம்னா என்ன? எந்த தர்மத்தை நான் வந்து கடைபிடித்தால் நான் போய் ஒரு என்னோட அல்டிமேட் கோல் ஆகிறேன், பகவானோட நான் கலக்கக்கூடிய அந்த ஒரு பாதை எனக்கு எந்த தர்மத்தை நான் ஃபாலோ பண்ண எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். இங்க பாகவதான்ற வேர்டையே நம்ம புரிஞ்சுக்கணும். பாகவதர்களுக்கும் பாகவதான் பேரு, இந்த பாதைக்கும் பாகவதான் பேரு, நம்ம போய் சேரக்கூடிய அந்த பகவானுக்கும் பாகவதன் பேரு. சோ ஒரு பக்தனை
பகவானிடத்தில் சேர்க்கக்கூடிய பாதை தான் பாகவதம். சரியா? சோ இந்த பாகவதத்தை நான் எப்படி ஃபாலோ பண்றது, அதுல போகணும்னா எந்த மாதிரி ஒரு தர்மத்தை நான் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ராஜா நெம்மி கேக்குறார். அதுக்கு இந்த 9 ரிஷிகளுக்கும் பேர் நிறைய இருக்கு, பேர்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கோனா ஞாபகம்னா சொல்லிக்கலாம். கவி அப்படின்ற ஒரு ரிஷி அதுக்கு பதில் சொல்றார். கவினாலே உண்மையை, எல்லாவற்றையும் தாண்டி உண்மையை நேராக சந்திக்க கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஷிக்கு பேர் உண்டு. சோ அவர்கிட்ட இந்த பாகவத தர்மம்னா என்னன்னு கேக்குறார். அப்படின்னா பாகவத தர்மம்னு ஒண்ணு நிறைய தர்மங்கள் இருக்கா அப்படின்னா மெயின்லி 2 types ஆஃப் தர்மா இருக்கு. சாதாரண தர்மா அப்படின்னா எல்லாருக்கும் இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் ஃபார் எவ்ரிபடி விச் இஸ் டு பி ஃபாலோட் பை எவ்ரிபடி. சாதாரண திருடுறது தப்பு, நீ அமெரிக்கனா இருந்தாலும் திருடுறது தப்பு, நீ இந்தியனா இருந்தாலும் திருடுறது தப்பு, முஸ்லிமா இருந்தாலும், நீ பிராமணனா இருந்தாலும், சம்சாரியா இருந்தாலும், எந்த ஸ்டேஜ்ல பொண்ணா இருந்தாலும், ஆணா இருந்தாலும், குழந்தையா இருந்தாலும், கணவனா இருந்தாலும் எல்லாருக்குமே திருடு என்பது தப்பு. மத்தவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கறது தப்பு. இந்த மாதிரி சில கோட் ஆஃப் கான்டாக்ட் இது சாமானிய தர்மம், யார் சத் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபாலோ பண்ணணும், எல்லாருக்குமானது. இதை தவிர பாகவதர்களுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு, அது பாகவத தர்மம். அப்படின்னா இந்த பாகவதர்கள் யார்? நான் பாகவதனா இல்லையா? பாகவதனா யாருன்னு பகவானை அடைவதற்காக ஆன ஒரு முயற்சியை செய்பவன் பாகவதன். ஓகே, ரைட். இப்போ நம்ம இந்த பாகவதனா யாரு, பாகவத தர்மம்னா என்ன, எத்தனை விதமான பாகவதர்கள் இருக்காங்க, மேலான பாகவதர், இப்படி எல்லாம் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும், நான் எந்த இடத்துல இருக்கேன், நான் சாதாரண பாகவதனா, சுப்பீரியர் பாகவதனா, இல்ல பரம பாகவதனா அப்படின்னு சொல்லிட்டு நாமே நம்மளை ஜட்ஜ் பண்ணிக்கணும். இந்த ஜட்ஜ் பண்றது நான் இவங்களை விட சரியா நல்ல பாகவதன், பரவாயில்லப்பா, நான் கொஞ்சம் இவங்கெல்லாம் அவ்வளவு பாகவதர்கள்ல நான் கொஞ்சம் உயர்ந்த பாகவதன், இந்த மாதிரி we should not have any opinion about others. நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கலாமே தவிர மத்தவங்களை பத்தி நம்ம சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ கேள்வி என்ன, வாட் இஸ் த பாகவத தர்மா by following which I will attain the greatest good. இப்ப இந்த கிரேட்டஸ்ட் குட்ங்கிறது, அல்டிமேட் எய்ம் இன் லைஃப்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலையிலும் மாறும். பாகவதனுக்கு பகவானை போய் அடையணும், சரிப்பா நான் பாகவதனா இல்லையான்னு முதல்ல நான் கேஜ் பண்ணிக்கிறேன். பாகவதனா இருந்தாலும் நான் பாகவதனா இருந்தாலும் நான் ஒரு சம்சாரி, சரிங்களா? நம்ம எல்லாருமே சம்சாரிகள் தான். என்னதான் 60 வயசு ஆகி 70 வயசு ஆகி சம்சார வேலையெல்லாம் முடிச்சாலும் சம்சாரி தானே. இன்னும் என் பொண்ணு வந்தா வாமா, ஐயோ பொண்ணு ஊர்ல இருந்து வரான்னு குதிக்கிறோமோ இல்லையோ. அதனால நம்ம இன்னும் சந்நியாசி தர்மத்தை நோக்கி போயிட்டு இருந்தாலும் போகாட்டாலும் நம்ம எல்லாம் சம்சாரிகள். நமக்கு எல்லாம் என்ன வேண்டி இருக்கு, என்ன இருந்தா என்னத்துக்காக நம்ம பாடுபடுறோம்னா நிம்மதி, சந்தோஷம், சச்சித் ஆனந்த சுரூபத்தை அடையிறோமோ இல்லையோ, ஆனந்தம் வேணும், நிம்மதி வேணும், வாழ்க்கையில நான் சந்தோஷமா ஒரு சரியா இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும். நான் வாழ்க்கையில எல்லா கஷ்டமும் பண்ணப்பான்னு யாரானா வேண்டிப்பாங்களா? ஏன் எனக்கு கஷ்டமே வரக்கூடாது, ஏன் அப்படித்தானே நம்ம வேண்டி. சோ இந்த தர்ம நான் என் வாழ்க்கையில அடையக்கூடியது என்னோட அல்டிமேட் கோல். என்னோட அல்டிமேட் கோலை நான் அடையணும் அப்படின்னா நான் எந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணும்? நான் சாதாரண தர்மத்தை ஃபாலோ பண்ணுமா, சாமானிய தர்மத்தை ஃபாலோ பண்ணுமா, இல்ல சம்சாரிக்கான தர்மம்? இதெல்லாம் கூட சம்சாரிக்கான தர்மம், சன்னியாசிக்கான தர்மம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் சேர்த்துட்டு நான் இப்ப இந்த நிலைமையில என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். அதுக்கு முன்னால பாகவத தர்மத்தை தெரிஞ்சுண்டு அந்த பாகவத தர்மத்தை நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு போயிட்டு நம்ம வேண்டிய ஒரு எய்மை எப்படி அடையிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம இன்ட்ரிகேட்டா பார்க்கலாம்.
சரி, இப்ப கேள்விக்கு கேட்டாச்சு, பாகவத தர்மம்னா என்ன, எதை நான் ஃபாலோ பண்ணானா என்னோட கோலான பரம நிம்மதியை நான் அடைய முடியும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் ஒரே 2 சென்டென்ஸ்ல நீ வந்து அந்த வேர்ட்ஸை நான் சொல்லிடுறேன் அப்புறமே. டு சர்வ் த லோட்டஸ் ஃபீட் ஆஃப் த இம்பெரிஷபிள் சுப்ரீம் லார்ட். லார்ட் அவர் எப்பேற்பட்டவர்? இம்பெரிஷபிள். அவருக்கு தான் வந்து அவ்யக்தம், ஏக்கமேவ அத்விதீய, ஒன்னே ஒண்ணுதான், இருப்பது ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகவானின் தாமரை பாதங்களுக்கு நீ சேவை செய்வதுதான் பாகவத தர்மம். என்னடா வம்பருக்கு, ஏதோ அப்பா அம்மாவுக்கு நீ பாத பூஜை செய்யணும் எனக்கு புரியும், பகவான் எங்க இருக்காருன்னே தெரியல, அவருக்கு பாத பூஜை பண்ணணும், அதுதான் உன்னோட தர்மம் அப்படின்னா நான் மத்த வேலையெல்லாம் செய்ய வேண்டாமா அப்படின்ற கேள்வி எல்லாம் சாதாரண மனிதர்களான நம்ம மனசுல வருது. இப்போ எனக்கு நிறைய டைம் இருக்குப்பா, சரி நான் பாகவத தர்மத்தை ஃபாலோ பண்றேன்ப்பா, என்ன பண்ணும், பகவானோட தாமரை பாதங்களுக்கு நீ சேவை செய்யணும் அப்படின்னு அவர் எங்க இருக்காருன்னே தவிர, அவர் பாதம் எங்க இருக்கு தெரிவிக்கிற மாதிரி தூக்கி வச்சுட்டு இருக்காரா, இல்ல வாமனனோட தலையில வச்சிருக்காரா, ஒண்ணுமே புரியல. இவருக்கு நான் எப்படி பாத பூஜை பண்றது அப்படின்னா, அது ஒரு கோட் ஆஃப் பிஹேவியர்ன்னு சொல்லியிருக்கே தவிர, இத பண்றதுக்கு எனக்கு சொல்லி தரணுமோ இல்லையா? முதல்ல பகவான்னா யாருன்னு புரிஞ்சுக்கணும், அந்த பகவானுக்கு எப்படி சேவை செய்யறதுன்னு புரிஞ்சுக்கணும், அந்த சேவைய நான் சம்சாரியா இருந்து எப்படி பண்றது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? முதல்ல இந்த ஒரு செயல் சொல்லியிருக்காங்க, நீ பகவானுக்கு பூஜை செய். சரிப்பா, காலையில இருந்து நான் தினம் சாமி பூஜை வச்சு சாமிய என்னோட விக்கிரகத்தை ஒரு தட்டுல வச்சு அதுக்கு நான் பண்றேன். இந்த மாதிரி பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதையே ஒரு தர்மமா பண்றவங்க இருக்காங்க. எங்க அக்காவே அந்த மாதிரி தான் பண்றா, இல்லைன்னு சொல்லல, அது தப்பு கிடையாது, அது பண்ணாததுனால நான் பாவி கிடையாது. புரிஞ்சுதுங்களா? சோ எல்லாருமே நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும், தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்மள நாமே நொந்துக்க கூடாது. ஓகேவா? சோ விக்கிரக ஆராதனை பண்றது அதுதான் பாகவத தர்மம். ஒன் ஆஃப் தி ரூல்ஸ் ஆஃப் பாகவத தர்மம் அது. நான் பூஜை பண்ணணும், நான் தினம் பூஜை பண்ணணும். இந்த பூஜையை எப்படி பண்ணணும், யார் யார் எந்தெந்த மாதிரி பண்றாங்க அப்படின்றது அடுத்த கேள்வியில வருது, அதுக்குள்ள நம்ம அங்க குதிக்க வேண்டாம். இப்போ இந்த பாகவத தர்மத்தை என்னோட வாழ்க்கைய வரக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல நான் எப்படி இன்டகிரேட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சம்சாரத்துல எனக்கு வேண்டியது நிம்மதியும் ஆனந்தமும் சந்தோஷம். ஓகே, ரைட். இந்த நிம்மதியும் ஆனந்தமும் சந்தோஷமும் இல்லாம போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சானா என்ன சொல்றாங்க? பற்று. உன்னோட பந்த பாசம்தான் உன்னை இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுது. புலன் நுகர்வு, பந்த பாசம், இது தாண்டா உனக்கு பெரிய ஒரு அப்டக்கிள் இன் யுவர் லைஃப். சரி, அதுக்காக நான் பந்த பாசத்தை விட்டுட்டு போகணுமா, குழந்தைங்களாம் டிக் போட்டு ஓடி போயிடுமா? கிடையாது, அதுவும் செய்யக்கூடாது. சாமானிய தர்மம்னு ஒண்ணு இருக்கே இல்லையா, அதையும் நான் ஃபாலோ பண்ணணும். அப்ப புலன் நுகர்வுகள் தான் உனக்கு பிரச்சனைன்னா அது என்ன பண்றது? அதனால பொருள் கண்ணை மூடிட்டு காந்தாரி கண்ணை கண்ணிட்டு முக்க அந்த மாதிரி இருக்கணுமா? அதுவும் நம்மளால முடியாது இல்லையா? அப்போ இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கணுமா இல்லையா? ரைட், இருக்கணும், இருக்கு. அந்த வழி நான் தெரியல, அத நான் தேடி போறேன். ஓகேவா? இப்போ இந்த ஒரு விஷயங்கள்ல இந்த பந்தத்தையும் பாசத்தையும் புலனுகர்வுகளையும் என்னோட கைக்குள்ள வச்சுக்கிறதுக்கு ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம். எல்லார் வாழ்க்கையிலும் வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம். நமக்கு எல்லாருக்கும் குழந்தை இருக்கு, குழந்தைங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம போனது எல்லாம் இருக்கு. என் குழந்தை சின்ன குழந்தை, அதுக்கு உடம்பு சரியில்லை, என்ன அதுக்கு கோவிட் வந்துடுச்சுன்னு வச்சுக்கலாம். கோவிட் ஐயோ என் குழந்தைக்கு கோவிட் வந்துடுச்சே அப்படின்னு, திஸ் இஸ் த சிச்சுவேஷன். ஓகே, இந்த குழந்தைக்கு கோவிட் வந்த உடனே என்ன பண்ணணும்? ஹஸ்பண்ட் வைஃப் திட்டுற, நீ ஒண்ணுமே செய்யல, குழந்தைய என்னதான் பார்த்தா, அவனுக்கு மாஸ்க் போடாம அவனையே வெளியில அனுப்பிச்சு அவன் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்க தெரியாதா, நீ ஊர்லாம் சுத்திட்டு வர, அதனால்தான் இந்த மாதிரி லபோ திபோன்னு அடிச்சுக்கும் போது அந்த வயசுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. So this is the situation in which we have to be proactive.
நாட் ரியாக்டிவ். இது ஒரு விதமான தர்மம். எப்ப நான் ப்ரோஆக்டிவா இருக்க முடியும்? என்னோட பந்த பாசத்தாலதான் நான் ப்ரோஆக்டிவா இருக்கணும். குழந்தைக்கு கோவிட், உலகத்துல எல்லாருக்கும் கோவிட் வருது, நிறைய குழந்தைங்க சத்து, இந்த குழந்தையும் சாப்பிட்டோம் அப்படின்னு விடுறது ஒரு பற்றல்லாத ஒரு நிலைன்னு நம்ம எடுத்துக்க கூடாது. பற்று என்பது அந்த மைன் அப்படின்றது இருக்கிறதுனாலதான் பற்றே வருது. அந்த பற்றாலதான் நம்ம உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா குருஜி சொல்ற மாதிரி அந்த பற்றை ஒரு சின்ன பொட்டலமா கட்டி ஜோபியில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு இருக்கணும் இந்த பற்று. இந்த குழந்தை மேல இந்த அம்மாவுக்கு இருக்கிற பற்று என்ன பண்றதுன்னா, அத தலகால் புரியாம அந்த நேரத்துல பண்ணாம, நவ் ஐ ஹாவ் டு சேவ் த சைல்ட், என்ன பண்ணணும், ப்ரோஆக்டிவ், லெட் அஸ் டேக் ஹர் டு த டாக்டர் அப்படின்று ஒரு செயல்ல இறங்கும் போது நம்ம மனசு ஒரு செயல் வீரனா நம்ம ஆயிடும். இந்த செயல் வீரனா ஆறது கூட பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில நிறைய சொல்லியிருக்காரு. அதுலயும் அந்த 12வது அத்தியாயம் ரொம்ப ரொம்ப இத பண்ணு, இது பண்ணலையா அதை பண்ண முடியல, இதை நிறைய வழிமுறைகள் சொல்லிட்டு கடைசியில என்னால் ஞான மார்க்கத்துல எனக்கு ஞானம் சுத்தி தர்றவங்க யாரும் இல்லையா, சரி தியானம் பண்ண என்னால் உட்கார்ந்து எல்லாம் பண்ண முடியாது, சரியா தியானம் பண்ணாத, என்ன பூஜை பண்ண, எனக்கு பூஜை எல்லாம் எனக்கு கிரமமா பண்ண தெரியாது, சரி உன் வேலைய பண்ணு, பண்றியா, பண்றேன், உன் வேலைய எனக்கு சமர்ப்பணமா பண்ணு. இதுதான் கடைசியில எவ்ரிதிங் சர்வதர்மான் பரிச்சேத்திய, நீ இத பண்ணு. மத்த வேலைகள்லாம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். தியான மார்க்கத்துல போகும்போது நம்ம தியானம் மேல உட்காரு, கீழே உட்காரு, கண்ணை முடிக்க, இதெல்லாம் என்னால முடியாது. So there is a procedure to be followed in every dharma. ஞான மார்க்கமோ தியான மார்க்கமோ எந்த மார்க்கத்துக்கு இருந்தாலும் இது இப்படி பண்ணணும், யஜ்ஞம் பண்ணணும்னா இந்த கிரமமா பண்ணணும், இல்லைன்னா அதனால ஹானி ஜாஸ்தியா இருக்கு. பக்தியில ஒண்ணுமே கிடையாது. நீ சரணடைறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது எப்படின்னா ஞான மார்க்கத்துல இருக்கும்போது நான் ரொம்ப ஜாகிரதையா யஜ்ஞம் எல்லாம் பண்ணும்போது இட் இஸ் லைக் வாக்கிங் ஆன் அ ரோப். இந்த கழை கூத்தாடி நடக்கிற மாதிரி கொஞ்சம் திறந்தா அங்கே தொப்ப கட்டின்னு விழ வேண்டியதுதான் இல்லையா. இப்ப மத்த தியான மார்க்கமும் மத்த மார்க்கங்கள்லாம் பார்த்தோன்னா ஒரு பாலத்து மேல நல்லதா இருக்கு, பாலத்து மேல நடக்கலாம். என்னைக்குன்னா ஒரு நான் பாலம் பிச்சுக்கிச்சுன்னா கீழே விழ வேண்டும். நான் தரையில நடக்கும்போது ஒரு பிரச்சனை, வீண்டாலும் நான் தரையில தானே விழ போறேன். அந்த மாதிரி பக்தி மார்க்கத்துல தப்பு தவறு, இது ரைட்டு இதுன்னு ஒண்ணுமே கிடையாது, சரணாகதி தான். நீ அப்ப சரணாகதினா என்ன அப்படின்னா, இப்ப இந்த சிச்சுவேஷனே எடுத்துக்கலாம். இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லா இருக்கும்போது நான் ஐ ஹாவ் டு பி வெரி ஆக்டிவ், நவ் ஐ ஹாவ் டு டூ வாட் ஐ ஹாவ் டு டூ. அதே சமயத்துல பகவானே நீ எனக்கு உடனே நம்ம சொல்லுவோம்ல, திருப்பதிக்கு காசு முடிச்சு வச்சுடு, அப்ப பானுவுக்கு நான் சொல்லியிருக்கேன், காசு முடிச்சு வச்சுடு, நல்லா அனுப்புறமா நம்ம திருப்பதிக்கு போகலாம். திஸ் இஸ் அப்ப திருப்பதிக்கு காசு முடிஞ்சாதான் குழந்தைக்கு நல்லானுன்றது கிடையாது. ஆனா that gives you a sort of ஒரு தைரியத்தை நமக்கு கிடைக்குது இல்லையா. நான் கால் வலிக்கும் போது எனக்கு உட்காரத்துக்கு ஒரு சாஞ்சுக்கிறதுக்கு ஒரு சுவர் வேண்டி இருக்கு இல்லையா. அந்த மாதிரி நான் சோர்ந்து போகும்போது என்னை தூக்கி நிறுத்துவதற்காக எனக்கு ஒரு பற்றுக்கோடு வேண்டி இருக்கு. அந்த பற்றுக்கோடு தான் நமக்கு இந்த பக்தி மார்க்கம். அந்த பக்தி மார்க்கத்துல வெறும் பற்றுக்கோடா வச்சுக்காம வாழ்க்கை முறையா மாத்திக்கும் போது நான் பாகவத் சாதாரண மனிதனா இருந்தவன் நான் பாகவதன் ஆயிடுறேன். அப்படின்னா நான் பக்திமன் ஆயிடுறேன். I become a devotee. So devotee, who is a devotee? A devotee is a person who gets connected to the divine. அவ்வளவுதான், பெருசு. அப்ப நம்மளாம் டிவோட்டியா இல்லையா? So we are all devotees. Okay, எந்த கேட்டகரி டிவோட்டின்னு சொல்லிட்டு நம்ம அப்புறமா பார்க்கலாம். சரி, இந்த குழந்தைக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், இல்ல குழந்தை செத்து போறதுன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன நீ காசு முடிஞ்சு வைக்க சொன்ன, நான் காசு முடிஞ்ச நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் சொன்னேன், நான் அங்க பிரச்சனை பண்ணேன், அப்ப கூட பகவான் என் குழந்தைய காப்பாத்தலையே அப்படின்னா, எல்லா விஷயங்களுக்கும் there is a way it has to be done. அந்த மாதிரிதான் அது நடக்கும். எது நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும். நான் இந்த பக்கம் வானா அந்த விதி வராது அப்படின்றது புரிஞ்சுக்கிறது கூட அதுதான் the true sense of சரணாகதி.
புரியுது. இப்ப எங்க வீட்லயே வந்து ஒரு 50 வயசு பையன் வந்து போயிட்டான் திடீர்னு. I really appreciate my sister. I just want to share this ஒரு awesomeness of how my sister behaved at the time of his death. என்னன்னா ஒரு வருஷம் கழிச்சு செப்டம்பர் 5ஆம் தேதி அந்த குழந்தை பையன் இறந்துட்டான். இந்த வருஷம் அதுக்கு தேதி எல்லாம் முன்னால வந்து எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. ஆனா அதே செப்டம்பர் 5ஆம் தேதி அவனோட வளர்ப்பு பிள்ளைன்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு அதே செப்டம்பர் 5ஆம் தேதி கல்யாணம் பண்ணணும்னா அந்த மனசு எவ்வளவு தூரத்துல அந்த பாகவத தர்மத்தை ஃபாலோ பண்ணி அந்த பகவானோட கனெக்டடா போய் எஸ் அதுவும் நடந்தது, இதுவும் நடந்தது. அது அப்படி நடக்கணும்னு இருந்தது, இது இன்னைக்கு இப்படி நடக்கணும்னு இருக்கு அப்படின்னு டோட்டலி அக்செப்டிங். அதுதான் பாகவதம். அப்ப அங்க சரணாகதின்றது வந்து வந்தாச்சு. எப்பவோ சரணாகதி தான் அங்க நிக்கிறது. இல்லன்னா நம்ம ஐயம்படல சத்துமா எல்லா விதமான ஒரு டிராமாவும் நடக்கும் இல்லையா? எந்த டிராமாவுமே நடக்கல. ஐ ரியலி ஃபெல்ட் இந்த மாதிரி ஒரு மனசு இருக்கிறது எனக்கு அக்கா அப்படின்னு நினைக்கும் போது ஐ வாஸ் ரியலி ப்ரௌட் ஆஃப் ஹர். ஐ வாஸ் ரியலி ப்ரௌட் ஆஃப் ஹர். சோ அந்த மாதிரி சமயங்கள்ல சரணாகதி அப்படிங்கிறது வந்து பாகவத தர்மத்துல ஒரு முக்கியமான விஷயமா போறது இல்லையா? அடுத்தது வந்து இந்த பகவானை அடையிறதுதான் பாகவத தர்மம் அப்படின்னு சொல்றோம். பகவானை அடையறதுக்கு இந்த புலனுகர்வுகள் ஒரு தடையா இருக்கு. அதனால நான் சாப்பிட மாட்டேன், உட்கார மாட்டேன் அப்படின்னு எல்லாம் கிடையாது. அத வந்து எவ்வளவு தூரத்துக்கு நம்ம கைக்குள்ள வச்சுக்கணுமோ, புலன்கள் என் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது நான் புலனுகர்வுகளுக்கு அடிமையாகாது. நான் புலனுகர்வுகளுக்கு அடிமை ஆகாம இருக்கும்போது என்னால பகவானோட எப்பவுமே கனெக்டடா இருக்கிறதுக்கு என்னால முடியும். அது வந்து எனக்கு ஒரு சக்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இதுதான் வந்து இந்த சமர்ப்பணம் வந்து வாழ்க்கையில அந்த பயத்தை நீக்குது. பயம் வந்து பகவான் வந்து பகவத்கீதையில 2nd சாப்டர்ல சொல்ற, நீ பயப்பட்டா எனக்கு பிடிக்காது, பற்றும் பயமும் இல்லாதவன் தான் என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்ற. அவர் என்கிட்ட வர்றதுக்கு என்ன வழின்னு ஏகத்துக்கு சொல்லியிருக்கார். அந்த வழியில நீ என்ன வந்து சேரு அப்படின்னு சொல்லும் போது அந்த வழிய நம்ம கடைபிடிப்பதற்கு பயம் இருக்கக்கூடாது. அந்த வழிக்கு போகாம நம்மளை இழுத்து பிடிக்கக்கூடிய விஷயங்களில நமக்கு இருக்கிற பற்ற வந்து நம்ம குறைச்சுக்கணும். இது மாதிரி செய்யும் போது நமக்கு வந்து அது ஒரு பாகவத தர்மமா ஆயிடுறது. சரி, நீ வந்து பகவானுக்கு பாத பூஜை பண்ணு அப்படின்னு சொன்னியே, எனக்கு பாத பூஜை பண்ண தெரியாதே அப்படின்னா அதெல்லாம் நீ ஒண்ணும் பண்ண வேணாமாக, மாணவ சேவை மகாதேவன் சேவை அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீ சேவை பண்ணு. 3 விஷயம் குருஜி சொன்ன மாதிரி சாதனா, சேவா, சத்சங். சாதனா என்ன? பிராக்டிசஸ். சம் பிராக்டிஸ். நீ ஞான மார்க்கத்துல பிராக்டிஸ் பண்றியா, பக்தி மார்க்கத்துல பண்றியா, பூஜா பலன்கள்ல வந்து ரொம்ப ஈடுபாடா இருக்க, அத கிரமமா தினம் செய். அதுதான் உன்னோட பிராக்டிசஸ். என்ன பிராக்டிஸ் பண்ணா உன்னால பாகவத தர்மத்தை ஃபாலோ பண்ண முடியும்னு உனக்கேத்த ஒரு நிலையில நீ எழுதி வச்சுட்டு பண்றியோ அது பிராக்டிஸ். அதுக்கப்புறமா வந்து சத்சங். இந்த மாதிரி ஞான சர்ச்சை நடக்கிறது. இப்ப நம்ம எல்லாம் சத்சங்கத்துல தான் இருக்கோம் இல்லையா? ஸ்கிரிப்சர்ஸ் படிக்கிறது, அதை புரிஞ்சுக்கிறது, புரியாத நேரத்துல புரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது, நான் கேட்டு தெரிஞ்சுன்றத மத்தவங்களுக்கு சொல்றது, இதெல்லாமே சத்சங்கத்தின் ஒரு பகுதிகள் தான். சோ அந்த சத்சங்கத்துல நம்ம இருக்கணும். இப்ப ஏன் எல்லாரும் 10 மணிக்கு வந்து இங்க உட்கார்ந்து இருக்கோம்? இந்த 10 மணிக்கு இங்க வரணும்ன்றது நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன். அதுக்கு என்னோட புலனுகர்வுகள் வந்து தடையா இருந்தா அதை தூக்கி போடு, இதை பிடிச்சுக்கோ. சோ அந்த மாதிரி சத்சங்கத்துக்கும் ஞான சர்ச்சைக்கும் ஞான பாதையிலும் பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு ஆர்வத்தோட நம்ம இதுல ஈடுபடுவது என்பதே வந்து உங்களுக்கு சத்சங்கம் தான். சரியா? பிராக்டிஸ் அண்ட் தென் டு டூ சம் சேவா. இந்த உலகத்துல இந்த பிரகிருதி வந்து என்னோட உடம்ப, நான் 4 kg பிறந்தேனோ 2 kg பிறந்தேனோ தெரியல, நான் எவ்வளவு வெயிட்ல பிறந்தேனோ அதுல இருந்து நான் இன்னைக்கு இவ்வளவு பெருசா ஆகியிருக்கேன். எங்க அம்மா அப்பா கொடுத்த உடம்பு அவ்வளவுதான், அந்த 4 kg தான் அவங்க கொடுத்தாங்க.
ஆனா இந்த பிரகிருதி வந்து எனக்கு இவ்வளோ ஒரு இதுவே கொடுத்துருக்கு. சோ இதுக்கு நான் எதனா திருப்பி செய்யணும். என்னை சுத்தி யாருமே தனிவனதனா இருக்கவே முடியாது. நான் இன்னைக்கு இருக்கிறதுக்கு இந்த அருண் வந்து இந்த இது கொடுத்திருக்காரு, ஜூம் கொடுத்திருக்காரு, இந்த புஸ்தகத்தை எங்க ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு, படிக்கணும்னு சொன்னாரு. சரி, இந்த வீட்டுல இருக்கு லைட் ஏரியா, இது எல்லாமே என் வாழ்க்கையின் அங்கமாக இருக்கும்போது இதுக்கெல்லாம் நான் வந்து திருப்பி செய்யக்கூடும். அதுதான் சேவா அப்படின்றது. சோ மானவ சேவா, நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம சேவை செய்வதே ஒரு பெரிய தர்மமாகும். சோ இந்த பாகவத தர்மத்தை நான் எப்படி எதுல கடைபிடிக்கணும், எப்படி கடைபிடிக்கணும்னா காயேன வாச்சா மனசேந்திரியைவா புத்தியாத்மனாக பிரகிருத்தே ஸ்வபாவ. நீ காயத்தால உடலால பண்ணு, வாக்கால பண்ணு, இல்ல இந்திரியங்களால பண்ணு, இல்ல உன்னை புத்தியால பண்ணு, எல்லாத்தையும் உன்னோட பிரகிருத்தின்னு இருக்குல்ல, உன்னோட சுவாவம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த சுவாவமாக பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாம், கையால காலால செய்யக்கூடிய செயல்கள், என் மனதுல எண்ணக்கூடிய எண்ணங்கள், என் புத்தியை வந்து நான் சரியா வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு இந்த புத்தியில புரிஞ்சுக்கிட்டு இந்த காரியத்தை நான் செய்யணும் அப்படின்னு நினைக்க எல்லாத்தையுமே என்னோட சுபாவத்துல நான் கோவப்பட்டேன்னு வச்சுக்கோங்க, என்னோட சுபாவம் வந்து நான் கிளாஸ் யாரும் வரலன்னா ஏன் வரல பானு நீ ஏன் வரல அப்படின்னு சத்தம் போடுறது என்னோட சுபாவமா இருந்தாலும் அந்த சுபாவமாக நான் செய்யக்கூடிய காரியத்தையும் சமர்ப்பணமா பண்ணு, நாராயணாயேத்து சமர்ப்பயாமி, எல்லாத்தையுமே. அதுதான் வந்து கர்மத்தை செய்யற அந்த கர்மபால். பானுவை நான் வந்து கடிஞ்சுக்கிறேன் நீ ஏன் வரல அப்படின்னு சொல்லி கோவப்பட்டேன்னா அந்த கோபத்தோட பலாபலன் அவர் கொடுத்தது. அதனால நான் தப்பு செஞ்சேன்னா நீ எனக்கு தண்டனை கொடுக்கிறியோ என்ன மன்னிக்கிறியோ அது நீ பண்ணு. So everything you just submit, every minute you submit, whatever happens to the Bhagavan. அதுதான் வந்து நமக்கு வந்து பாகவத தர்மம்ன்றது. புரியுதுங்களா? பாகவத தர்மம்னு என்ன சொல்லிருக்கு? பகவானுக்கு சேவை பண்ணணும். பகவான் எங்க இருக்கார்? பகவான் எல்லாரோடையும் இருக்கார். அது சர்வபூதேஷு, எல்லா உடம்புலயும் இருப்பதும் பகவான் தான். பகவான் இல்லாத இடம் இல்ல. நான் இந்த இடத்த சுத்தம் பண்ணா கூட நான் பகவானுக்காக சுத்தம் பண்றேன் அப்படின்னு நம்ம செய்யும் போது அது எல்லாமே பாகவத தர்மமா ஆயிடுறது. புரியுதுங்களா? எனி டவுட் எதுனா கேட்கணுமா? பாகவத தர்மங்கிறது பகவான அடையக்கூடிய வழி. அத யார் ஃபாலோ பண்ணும்? பகவானே அடையணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பக்தன் பண்ணணும். அது எப்படி பண்றது? நிறைய வழிகள் இருக்கு. நீ உன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ, நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அத நீ எந்த தர்மத்துல வேணா செய்ய, ஞான மார்க்கத்துல, தியான மார்க்கம் எதுல வேணா செய். ஆனா எதுவுமே உன்னாட முடியல, எல்லாத்தையும் எனக்கு சமர்ப்பணம் பண்ணிடு. சோ இந்த சமர்ப்பணத்தையும் சரணாகதியையும் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம அப்ளை பண்ணிட்டே வரும்போது நம்ம வந்து பரம பாகவதனா ஆகிடலாம் அப்படின்றது. புரியுதுங்களா? இந்த பக்தி மார்க்கத்தை பத்தி ஒரு சின்ன விளக்கம், அதை பாட்டு அடுத்த கேள்விக்கு போறோம். அடுத்த கேள்விக்கு நேரம் இருக்குமான்னு தெரியல. எப்படி நம்ம வந்து பசிக்கும், ரொம்ப பசி, எனக்கு கை கால்லாம் கடகடகடன்னு எடுக்கிறதே எனக்கு சக்தியே இல்லாம இருக்கு. அந்த சமயத்துல சரி நான் யாரும் இல்ல, நானே போய் ஒரு தோசை சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தோசை சுடுறதுக்குள்ள கையெல்லாம் வடுக்குது, வேர்த்து விறுவிறுக்குது, கால் நிக்க முடியல, கடகடன்னு ஆடுது, அவ்வளவு பசி எனக்கு. சரியா? அப்போ வந்து நான் ஒரு தோசை சுட்டு சாப்பிடும் போது 3 things happen. 1, திருப்தி, அப்பா சாப்பிட்டுட்டேன்பா அப்படின்னு ஒரு துஷ்டி. அதனால என் படபடப்பு அடங்கி எனக்கு சக்தி இல்லாம இருக்கிறது, என் உடலுக்கு ஒரு சக்தியை கொடுக்குறது, புஷ்டி. அண்ட் தென் சுதா நிவர்த்தி, என்னோட பசி அடங்கிடுச்சு. சோ பசி அடங்கிடுச்சு, எனக்கு சக்தி வந்தது, அதனால எனக்கு திருப்தி வந்தது. எப்போ? எனக்கு பசிக்கும் போது, நான் உணவு சாப்பிடும் போது. அதே மாதிரி வாழ்க்கையில எனக்கு வந்து தடுமாற்றங்கள் வரும்போது நான் பக்தி மார்க்கத்துல போனானா எனக்கு என்ன கிடைக்கும்? பக்தி.
அதனால விரக்தி என்னன்றத வந்து நான் நிறைய தடவை சொல்லிருக்கேன். லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் டிஸ்பேஷன் ப்ராப்பர்லி. அந்த விரக்தி அப்படின்றது வந்து எது இருந்தாலும் எது இல்லாட்டாலும் என்னால நிம்மதியா இருக்கணும். எனக்கேன சந்துஷ்டோ எனக்கேன சித். என்ன இருந்தாலும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன். துல்லியா நிந்தர் ஸ்துதிர் மௌனி. நான் வந்து நிந்தா ஸ்துதிய வந்து ஒன்னா பாப்பேன். அதுல நான் ஸ்திரமா இருப்பேன். என்ன நடந்தாலும் நீ என்ன இந்த ஜெய்ஷு நீ கிளாஸ் ரொம்ப நல்லா எடுத்த சொல்லு. ஓகே, நீ என்ன ஒரே சொதப்பி தள்ளிட்ட அப்படின்னு சொல்லு. அப்பவும் நிந்தா ஸ்துதி ரெண்டையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு ஸ்திரமான மனசு. நீ நல்லா இல்லைன்னு சொன்னாலும் சரி, நல்லா இருக்குன்னு சொன்னாலும் சரி, நான் வந்து இத பகவானுக்காக பண்ணேன். பகவானை பத்தி எல்லாருக்கும் சொல்றதுன்றத நான் என்னோட வாழ்க்கையின் விதியா வச்சுட்டு இருக்கேன். அத நான் சரியா செஞ்சேன். எனக்கேன சந்துஷ்டோ. எப்படி இருந்தாலும் இதெல்லாம் என்னது இல்ல, அனிர்கேத்த. எனக்கு ஐ டோன்ட் இல்ல ஐனே மைன்றதே கிடையாது. அப்படின்றத நான் ஸ்திரமா இருக்கும்போது அந்த மாதிரி பக்தனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரி நான் பகவானுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துட்டேன். அவ்வளவுதான். நீ என்ன நிந்தா பண்ணிக்கோ, ஸ்துதி பண்ணிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, என்ன பண்ணாலும் நான் வந்து சரணாகதியில இருந்து வெளியில வரமாட்டேன் அப்படின்னு செய்யறதுதான் வந்து ஒரு பாகவத். So we have understood Bhagavata Dharmam as a samsari has to follow. புரியுதுங்களா? செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம், டைம் இருக்குமா. இரண்டாவது கேள்வி, இது பாகவத தர்மம்னா என்னன்னு சொல்லிட்டேன். இந்த பாகவதம் யார்? அவன் எப்படி இருப்பான்? அவன் என்ன பண்ணுவான்? அவன் வாழ்க்கையை எப்படி அவன் சமாளிப்பான்? அவனுக்கு கஷ்ட நஷ்டம் வராதா? கஷ்ட நஷ்டம் வந்தா அவன் என்ன பண்ணுவான்? இதெல்லாமும் எனக்கு சரியா புரிய மாட்டேங்குது. நம்ம ஓரளவு புரிஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் வந்து அவர் ராஜா நிமி வந்து கேக்குறார். என்ன கேள்வி அடுத்தது? பாகவத தர்மத்தையும் சாதனை செய்வதையும் விளக்கிட்டீங்க. அது எனக்கு புரிஞ்சது. அந்த பாகவதன் எப்படி இருப்பான்? எப்ப நம்ம இதுல கூட பக்தி மார்க்கத்திலயும் சரி, நம்ம சித்த பிரஜனும் சரி, பகவத்கீதையில சித்த பிரஜன்னு எல்லாம் சொல்லிட்டோம் செகண்ட் சாப்டர்ல. அவன் எப்படி நடந்துப்பான்? எப்படி உட்காருவான்? எல்லாரோடையும் எப்படி பழகுவான்? இப்ப நான் அந்த மாதிரி இருந்தாதான் நான் பாகவதன் ஆன அப்புறமா அந்த மாதிரி பிஹேவ் பண்ண முடியல. So I also need to be educated upon how to behave as a பாகவதன் அப்படின்னு சொல்றது. அதுதான் ரெண்டாவது கேள்வி. பரம பாகவதனுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு கேக்குறார். இத ஹரி அப்படின்ற ஒரு ரிஷி வந்து அவருக்கு விளக்கிறார். எப்பவுமே வந்து குருஜி சொல்லுவார், நமக்கு எதனா வலி வந்தா கூட ஆ அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மனசுல ரீ அப்படின்றது வந்த உடனே அந்த வலி நிவர்த்தி ஆயிடுச்சு ராமா அப்படின்னு சொன்னாலே இப்ப நம்மளோட பவசாகரத்துல இருக்கக்கூடிய துன்பம் எல்லாம் போகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி பெயருடைய ஹரி என்ற ஒரு ரிஷி வந்து இதுக்கு அதுக்கு ஆன்சர் கொடுக்கிறார். என்ன ஆன்சர் கொடுத்தார்? பாகவதா என்பது ஒரு பக்தனை குறிக்கும். ஓகே, ரைட்டு. அந்த பக்தன் ஃபாலோ பண்ணக்கூடிய பாதையும் பாகவதம் தான். சரி, அப்போ இந்த பாகவதன் என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் கொடுத்த பதில் வந்து தன்னில் பிரம்மத்தையும் பிரம்மத்தை எல்லாவற்றிலும் காண்பவனே மிக சிறந்த பக்தன். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு உபநிஷத்துக்கெல்லாம் சொல்லி இருக்கு. அப்ப பரம பாகவதன்றது யாரு? த சுப்ரீம் டிவோட்டி. இந்த சுப்ரீம் டிவோட்டி, சூப்பர் டிவோட்டி, அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா அவன் எல்லாவற்றிலும் பிரம்மத்தை பார்ப்பான். பிரம்மம் தான் எல்லாம், பிரம்மத்தை தவிர எதுவுமே இல்லை அப்படின்னும் போது ஒரு கர்ப்பாம்பூச்சி கூட ஒரு பிரம்மமா தெரியறது, ஒரு புழு பூச்சி கூட பிரம்மமா தெரியறது. அப்ப எல்லாமும் பிரம்மமா தெரியும் போது அந்த பாகவதன் அந்த பிரம்மத்தை தானே அவன் பகவானா நினைச்சிட்டு இருக்கான். அப்போ இந்த பாகவதன் இந்த பிரம்மத்தை எல்லாரையும் பார்க்கும்போது யாருக்கான அவன் தீங்கு செய்வானா? செய்யவே மாட்டான். சோ இதுல வாட் ஆர் ஆல் த குணாதிசயங்கள், ஹவு ஹி வில் பிஹேவ்ன்றது எக்ஸ்பிளைன் பண்ணவோ வேண்டாம். ஏன்னா அவன் எல்லாத்தையுமே பகவானா பாக்குறான் இல்லையா. புரியுதுங்களா? சோ தன்னில் பிரம்மத்தையும் பிரம்மத்தை எல்லாவற்றிலும் காண்பவனே மிக சிறந்த சர்வபூதேஷிய பச்சேத்தி. என்னத்தை எதை பாக்குறான்? எல்லாத்துலயும் பகவத் பாவம்,
பகவத் பாவம்ன்றது அந்த ஆத்மாவில அவன் பாக்குறான். பூதானி பகவத் ஆத்மனேஷு, அவன் அந்த தன்னுடைய ஆத்மாவில எல்லா ஒரு விதமான பிராணிகளையும் எல்லா விதமான உயிரினைகளும் பாக்குறானே, அவன் யாரு? அவன் பாகவத உத்தமன். பாகவதர்களே அவன் தான் உத்தமன். அவன் உத்தமன் அப்படின்னா உத்தமம் அல்லாத பாகவதர் இருப்பாங்களா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா? சோ பாகவதர்கள்லயே நிறைய கிளாசிபிகேஷன் இருக்கு. சோ எப்படி வந்து இவன் he is an educated person அப்படின்னு நம்ம சொல்றோம். how far he is educated? ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிச்சா கூட எஜுகேட்டட் தான். அவன் பிஹெச்டினாலும் எஜுகேட்டட் தான். பெரிய சயின்டிஸ்ட்னாலும் எஜுகேட்டட் தான். educated சயின்டிஸ்டா, educated 12th ஸ்டாண்டர்ட் பையனா, educated ஆர்டினரி கிராஜுவேட்டா அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த பாகவதர்களோட நிலையிலையும் சாதாரண பக்தன், மேலான பக்தன், மிக சிறந்த பக்தன் அப்படின்னு 3 கேட்டகரியை நம்ம பிரிச்சுக்கலாம். சாதாரண ஆர்டினரி டிவோட்டி, சுப்பீரியர் டிவோட்டி, சுப்ரீம் டிவோட்டி. இப்ப இந்த 3 பேரையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? நாம இப்ப நான் நம்மள இந்த நான் பாகவதர் விட்டுடலாம், புரியுதுங்களா? நான் பிலீவர்னு ஒரு கேட்டகரி இருக்கு, அவங்க இருக்கட்டும். அப்படி இப்ப நம்ம நம்மளாம் வந்து we have categorized ourselves as பாகவதர். இந்த ஆர்டினரி பாகவதம், சுப்பீரியர் பாகவதம், சுப்ரீம் பாகவதற்குள்ள நம்ம வந்து எங்க நிக்கிறோம் அப்படின்னா ஆர்டினரி அட்லீஸ்ட் நிக்கிறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? சோ அங்கேருந்து நம்ம என்ன பண்ணணும்? ஆர்டினரி பாகவதன் என்ன பண்ணுவான், சுப்ரீம் பாகவதன் என்ன பண்ணுவான், சூப்பர் பாகவதன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். நான் ஆர்டினரி பாகவதன், ஓகேயா? நான் உலகத்துல என்ன பாக்குறேன்? ஐமே மைதான் இல்லையா? என்னதான் நீ இருமைகளை தாண்டிப்போ அப்படி இப்படின்னு சொன்னா கூட நான் வந்து ஒரு ஏர்போர்ட்ல உட்காந்துருக்கேன். ஃப்ரம் வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் அப்படின்னா ஐ எம் ஃப்ரம் இந்தியா அப்படி சொல்லாம இருக்க முடியாது. நான் எங்க இருந்தோ வந்தேன், நான் பிரம்மத்துல இருந்து வந்தேன், நானும் பிரம்மம் நீயும் பிரம்மம் எல்லாம் நம்ம பேச முடியாது, தூக்கி போட்டுருவாங்க இல்லையா? சோ வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம்? ஐ எம் கம்மிங் ஃப்ரம் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு are you a teacher? yes I am a teacher. so there is an identity. பிறக்கும் போதே நீ பொண்ணுன்னு சொல்லிட்டாங்களே இல்லையா? சோ அந்த ஐடென்டிட்டிய நம்ம we cannot get out of it. ஐடென்டிட்டியை தாண்டி இருமைகளை தாண்டி போன்னு சொல்றாங்களே ஒழிய அந்த இருமைகள் எடுத்தோன்னு ஒரு அப்ளிகேஷன் சொல்லும் போது யுவர் நேம், யுவர் ஹஸ்பண்ட் நேம், யுவர் என்ன டேட் ஆஃப் பர்த், இது எதையுமே நம்மளால மாத்த முடியாது இல்லைங்களா? வாட் இஸ் அப்பா அம்மா டைவர்ஸ் பண்ணி இருந்தாலும் அவன் தான் அப்பா. வேற யாரன்னா அவன் டைவர்ஸ் பண்ணிட்டா இவன் அப்பாவா ஏத்துக்கலாமே ஒழிய பர்த் சர்டிபிகேட்ல அவன் தானே அப்பா இல்லையா? சோ அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம மாத்தவே முடியாது. இந்த இருமைகளிலிருந்து விடுபட முடியாது. ஏன்னா பிரகிருத்தியோட நேச்சரே அப்படிதான். இந்த பிரபஞ்சம் பன்முகம், மல்டிஃபேசட்டட். இந்த மல்டிஃபேசட்டட்ல நான் வந்து ஏக்கமேவ அத்விதீயன்னு சொன்னா கூட நான் அந்த ஏக்கமாவே இருக்க முடிய மாட்டேங்கிறது. அப்ப நான் என்னதான் செய்யறது? அப்ப நான் வந்து இந்த எந்த விதமான பாகவதனா எப்படி பிஹேவ் பண்றது அப்படின்னா, முதல்ல சாதாரண பக்தனை எடுத்துக்கலாம். அவன் உலகத்தை எப்படி பாக்குறான்? என் குடும்பம், என் வீடு, என் குழந்தை நல்லா இருக்கணும்னு தான் அவன் திருப்பதிக்கு போய் வேண்டுவான். உலகத்துல இருக்க குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டல, அதுக்காக திருப்பதியில் போய் அவன் மொட்டை அடிச்சுக்க மாட்டான் இல்லையா? சோ என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, என் குழந்தை நல்லா இருக்கணும்ன்றதுக்கு மொட்டை அடிச்சுப்பா. ஆனா உலகத்துல இருக்க எல்லா குழந்தைகளும் நல்லா இருக்கணும்னு நினைப்பான் இல்லையா? சோ என் குடும்பம், என் வீடு அப்படின்றதுதான் அவன் உலகத்திலே பாக்குறான். அதுதான் அவனோட மனோநிலை. அது தப்பா? தப்பு கிடையாது. நீ என் குடும்பம், என் மனைவி, என் குழந்தை அப்படின்னு இருக்கிறது தப்பு இல்ல. ஆனா அந்த மனோபாவம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிரச்சனையா இருக்கக்கூடாது. என் வீடு சுத்தமா இருக்கணும், ரைட், தப்பு கிடையாது. என் வீடு சுத்தமா இருக்கணும், உன் குப்பையெல்லாம் தூக்கி பக்கத்து காம்பவுண்ட்ல போடுறதுன்றது வந்து ஐமே மைண்ட்ன்ற ஒரு மனோபாவம் மத்தவங்களுக்கு வாட் நான் அல்லாத, நான் அல்லாத, இந்த நான்ங்கிறது நான் அல்லாததுக்கு துன்பத்தை தரக்கூடாது. அந்த ஒரு லிமிட்டேஷனுக்குள்ள நீ ஐமியமே வச்சுக்கோ. ஏன்னா அதை விட்டு உன்னால வெளியில வர முடியாது
இல்லையா? அதனால் சோ இது தவறு இல்லை. ஆனா அதனால அந்த மனோபாவம் மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடாது. இப்ப நான் ஒரு லண்டன் ஏர்போர்ட்ல உட்கார்ந்தேன்னா where are you from? I am from India அப்படின்னு சொல்றது தப்பு இல்ல. I am from India. I don't sit next to a London person. I don't sit next to an European. I don't like any other country. அப்படின்னு சொல்றது தப்பு. I am from India அப்படின்னு சொல்றது தப்பு இல்ல. As I am from India, I will not sit here அப்படின்னு சொல்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி இந்த அன்பு அதே மாதிரி நம்ம உருவு கண்டு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் நல்லவன் இவன் கெட்டவன் நம்ம தப்பு தப்பான அன்பே சிவம் தான் பெரிய எக்ஸாம்பிள் இல்லையா? அவன் கமலாசன் கோணையா மானியா இருக்கிறதுனால அவன் திருடன்னு நினைச்சுப்பான் மாதவன். ஆனா ஒரு ட்ரெயின்ல போகும்போது ஒரு இங்கிலீஷ்ல பேசினா அவன் பெரிய ஒரு இங்கிலீஷ் புக்கு படிச்சுட்டு இருந்ததுனால ஆஹா எப்பா இந்த தப்பான ஆள்கிட்ட தப்பிச்சா இவன் தான் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுன்னு போவான் இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது இந்த ஐமீ மைண்ட்ல இருந்து நாட் மீ அதர்ல இருந்து நம்ம மனோபாவ ஒரு சிநேகமான மனோபாவத்துல இருக்கிற தப்பு இல்ல. ஆனா நம்மளையும் காத்துக்கணும் இல்லையா? we have to save ourselves also. அந்த இதுக்கும் வேணும். இதெல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதெல்லாம் எனக்கு தெரியாதே அப்படின்னா அதுக்கும் ஈஸ்வர அனுகிரகம் தான் வேணும். we must have that discriminative power. நமக்கு வரத்துக்கும் அங்க மறுபடியும் நீ பகவானே என்ன நல்லவங்களோட வச்சுட்டு பொல்லாதவங்கள திருடங்களாம் என் பக்கத்துல வராம நீயே பாத்துக்கோ, கோவிட் இருக்கும் என் பக்கத்துல ஏர்போர்ட்ல உட்காரக்கூடாது அப்படின்னு நம்ம தான் வேண்டிக்க முடியும், வேற ஒண்ணும் செய்ய முடியாது இல்லையா? சோ அதுக்கும் நமக்கு ஈஸ்வர அனுகிரகம் வேணும். எனவே இப்ப இந்த சாதாரண பக்தன் என்ன பண்ணணும்? அவன் ஒரு சதா தன்னை அந்த டிவினிட்டியோட கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த கனெக்டிவிட்டி என்னை காப்பாத்தும் அப்படின்ற ஒரு ஃபெய்த் வேணும். அப்போ அந்த ஃபெய்த்தை வச்சுட்டு அந்த பிரகாரம் நடக்கும் போது இந்த சாதாரண பக்தன் கொஞ்சம் மேலான பக்தனா ஆயிடுவான் இல்லையா? சோ அது எப்படி? நான் I am now getting connected to Guru. நம்ம சொல்றோம் இல்லையா, கிரியா பண்ணிட்டே இருந்தானா we get connected to the Gurudev. குருதேவ் என்ன சொல்றார்? உனக்கு என்னன்னா பிரச்சனை வந்தா என்ன கூப்பிடு, நான் லண்டன்ல இருக்கேனா நான் அமெரிக்கால இருக்கேனா நீ கவலைப்படாத, நான் வருவேன் உனக்காக. திஸ் இஸ் மை கவர் ப்ராமிஸ் அப்படின்னு நான் பாண்ட் பேப்பர்ல எழுதி சைன் பண்ணி தரேன் அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா? அப்போ அதுல எனக்கு நம்பிக்கை வேணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு பிரச்சனை நான் குருதேவா அப்படின்னா அவர் வருவார். அவர் என்னோட பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுப்பார். இல்லைன்னா பிரச்சனை சமாளிக்கிறதுக்கு எனக்கு சக்தியை கொடுப்பார். பிரச்சனையால நான் ஒரு கஷ்டப்பட்டேன்னா அந்த கஷ்டத்துல இருந்து நான் தாண்டி வர்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். இதெல்லாம் என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கைகள். அதனால இந்த சாதாரண பக்தன் கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து 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 அவன் ஒரு சாதாரண பக்தத்துல இருந்து ஒரு எலிவேட்டட் பக்தனா போறதுக்கு அது அவனுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப இந்த சாதாரண பக்தன் இவ்வளவுதான் பண்ண முடியும், அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. பூஜை பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் பார்த்தாச்சு. இப்ப அடுத்தது ரெண்டாவது கேட்டகரி பக்தன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனோட குணாதிசயங்கள் என்ன அப்படின்னா அவனுக்கு இறைவன் மேல பக்தி உண்டு. இறைவன் மேல பக்தி, பாகவதர்கள் மேல ஒரு அபிமானம், பாகவதர்கள் மேல ஒரு அபிமானம். அதே சமயம் அஞ்ஞானிகள் இருக்காங்க இல்லையா, பக்தனே இல்லாம அஞ்ஞானத்துல இருக்காங்களா, அவங்கள பார்த்து காருண்யம், ஆசைகள்ல கண்டுக்காம இருக்கிறது. இன்டிஃபரண்ட் டு தி நான் பக்தாஸ். நான் பக்தான் இல்ல, நான் பிலீவர். நான் பக்தாவை பார்த்துதான் இவன் காருண்யத்தோடு இருக்கானே. நான் பிலீவர் மேல இஸ் இன்டிஃபரண்ட் டு இட். புரியுதுங்களா? யாரு இந்த ரெண்டாவது பக்தன் என்ன பண்ணுவான்? இறைவன் மேல் பக்தி அவனுக்கு இருக்கு, அன்பு இருக்கு, பாகவதர்கள் மேல் அபிமானமும் நட்பும் இருக்கு, ஞானிகளின் மேல் அஞ்ஞானிகளின் மேல் ஒரு கருணை இருக்கு. நான் பிலீவர்ஸ் இஸ் இன்டிஃபரண்ட்.
இந்த மாதிரி இருப்போம் வந்து மேலான பக்தன். இந்த ஆர்டினரி பக்தனை விட மேல வந்துட்டான். இதுல வந்து நாரதர் என்ன சொல்றாருன்னா, அப்படியெல்லாம் விடக்கூடாது. நீ வந்து நான் பக்தனா இருந்த அஞ்ஞானியா இருந்த நான் உன்னை விட்டுருவேனா? விட மாட்டேன். உன்னையும் இழுத்து சாதாரண பக்தனாவ அட்லீஸ்ட் ஆக்குறதா என்னோட வேலை அப்படின்னு நாரதர் சொல்லிட்டாராம். இது மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். இன்னும் இந்த கேள்வி முடியல. நாரதர் எப்படி என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒவ்வொருத்தரையும் போய் இழுப்பாராமா. கம்சனுக்கு ஒரு மாதிரி ஒரு வழி வச்சிருக்கார். துருவனுக்கு ஒரு வழி வச்சிருந்தார். பிரகலாதனுக்கு ஒரு வழி வச்சிருந்தார். பிரகலாதன் வந்து அவங்க சொந்த தந்தையாலேயே ரொம்ப துன்புறுத்தப்பட்டான் இல்லையா? அவனுக்கு வந்து நீ நாராயணத்தை சொல்லிண்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு ஒரு வழி காட்டிட்டார் அவர். துருவன் வந்து அழறான், எங்க அப்பாவை நான் வந்து எனக்கு எப்படி நான் பண்ண. துருவன் கதையெல்லாம் தெரியும் இல்லையா? துருவனுக்கு என்ன சொல்றார், நீ போய் கடும் தவம் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறார். சரி, இந்த கம்சனுக்கு என்ன சொன்னாலும் இவன் கேட்கல. இவனை வந்து ஒழிச்சு கட்டணும், அப்பதான் சரியாகும். சோ கம்சன் இன்னும் 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 தப்பு பண்றதுக்கு அவனை தூண்டுறான். நீ வந்து கிருஷ்ணர் செத்து போயிட்டான், நீ கொன்ன குழந்தைகள் எல்லாம் எல்லா குழந்தைங்களும் கொண்டுட்டிய, அதுல கிருஷ்ணனும் செத்து போயிட்டான்னு நினைக்காத, அவன் ஜாலியா வளர்ந்துட்டு இருக்கான் அப்படி சொன்னா, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி சோ கம்சனை பாவம் செய்ய 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 தூண்டி அவனுக்கு பகவான் கையால அவனுக்கு முக்தி கொடுத்தான். அந்த மாதிரி நான் பிலீவரையும் நான் விட மாட்டேன், அவங்களையும் சேர்த்துப்பேன், அவங்களையும் எடுத்து எடுத்து என்னோட வழிக்கு கொண்டு வர்றதுதான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வந்து இந்த பகவான் அடுத்த 2 கேட்டகரி என்ன பண்ணுவான்னு நம்ம அடுத்த கிளாஸ் தான் பார்க்கணும். நிறைய பேசிட்டோம். இன்னைக்கு 10 மணி ஆயிடுச்சு. ஐ திங்க் இது பாதியில் நிறுத்திட்டு இதுல இருந்து நம்ம இந்த பக்தன்கள்ல இருந்து 2வது கேட்டகரி பக்தன்ல இருந்து நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஜெய் குருதேவ். Arun, you can stop.